என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேடு பார்ப்போம். ஆஃப்டர்நூன் மேலே தான் நான் ட்ரேட் எடுத்தேன். அது ஒரு வேறு ஒர்க் இருந்துச்சு. எப்படி ட்ரேட் எடுத்தேன், என்ன மாதிரி என்ட்ரி எக்ஸிட் ஆனேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock கிட்ட ஆகுது. இது வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கல, 0 ஆர்டர் தான் இருக்குது. கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருக்குது. ஐ திங்க் கால் சைடு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் கைஸ். நல்ல ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்துடுச்சு. ஓகே, பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சின்ன ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, எடுக்க முன்னாடி மேலே போகுது, பார்ப்போம். கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கட்டும்பா. இதில் வந்து இந்த இஎம்ஐல வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். அது இந்த இஎம்ஐ கிட்ட எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். லைட்டாக ரிஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஐ திங்க். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். மேலே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா அப் சைடு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஐ திங்க் ரிஜெக்ஷன் எடுக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கொஞ்சம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லை கைஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த 20 EMI ரிஜெக்ஷன் எடுக்காமல் கட் பண்ணுது. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்ட்ரி எடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுது. கைஸ் இது பார்த்தீங்கன்னா 20 EMI கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ புட் சைடு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். 210. ஓகே, நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இதில் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம புட் சைடு எடுத்துக்கலாம். ஓகே, ரிஜெக்ஷன் ஆகுது. நான் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுங்க கைஸ். ஓகே கைஸ், இது நமக்கு அகேன்ஸ்டாக போகுது. ஐ திங்க் இதில் நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கால் சைடு மொமெண்டம் தான் கைஸ். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து நமக்கு 3500 லாஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நல்ல ட்ரேட் கிடச்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 2:28 ஆகுது. பட் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நம்ம மேலே கூட ஒரு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். பார்ப்போம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 20 EMIக்கு கீழே தான் நிற்கிது. 20 EMI கட் பண்ணி போனதுனால தான் அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணேன். பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம் கைஸ். பார்ப்போம். இப்போ கன்சல்டேஷன் மோடில் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் மறுபடியும் 20 EMI கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் 20 EMIக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பார்ப்போம் இதில் ரீடெஸ்ட் எடுக்குதான்னு. ஐ திங்க் ரீடெஸ்ட் எடுத்து நல்லபடியாக போகிற மாதிரி தான் இருக்குது கால் சைடு. ஐ திங்க் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த இடத்துல கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இந்த 20 EMIக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ் இந்த ட்ரேடை. ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, 1400 வரை போகுது. பார்ப்போம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் தான் வருது. பட் S3 இருக்குது. பார்ப்போம் அந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். S3 ரிஜெக்ஷன் எடுக்கலைன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அதில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஓகே, பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கைஸ். கைஸ் ஒருவேளை இந்த S3 கட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, சடனாக ஒரு 50 பாயிண்ட் மூவ் இருக்குது. பார்ப்போம். பட் அந்த இடத்துல நல்ல ரிஜெக்ஷன் ஆகுது.
பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. இந்த இஎம்ஐக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டும் கிடைக்கும். இந்த வாட்டியாவது பிரேக் அவுட் கொடுக்குமா கைஸ்? பட் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் R3 பிரேக் அவுட்டு இல்லை S3 பிரேக் அவுட் இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் வரும்போது 50-100 பாயிண்ட் அசால்ட்டாக கொடுக்கும் கைஸ். 50-100 பாயிண்ட் அசால்ட்டாக கொடுக்கும். ஒரே மூவில் குடிக்கணும் அது. ஓகே சூப்பர். நல்ல ஒரு கேண்டில் தான் வருது கைஸ். பார்ப்போம் இதில் ஒரு 6000 புக் பண்ண முடியுமா பார்ப்போம். ஏன்னா திரும்ப இந்த இடம் ரிஜெக்ஷன் ஆகுது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் இதில் என்ன விஷயம்னா கைஸ், நம்ம ரிஜெக்ஷன் ஆகணும் க்ளோஸ் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோன்னா பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும். நான் அதனால தான் இந்த இடத்த ஹோல்டு பண்ணுறேன். ஓகே 5700 ஐ திங்க் அந்த ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு வருது. இல்லை கைஸ், இது ரிட்டர்ன் ஆகுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டோட்டல் ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே இதை ஹோல்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் இந்த S3 சப்போர்ட் எடுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த S3 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. பட் இங்கே புட் சைடு ப்ரீமியம் பயங்கரமாக போகுது. அதையும் பார்க்கணும். பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம் எப்படி போகுது. சின்ன ஒரு ரீடெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு ஒரு 3000 லாஸு. ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 6400 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்து நல்ல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆச்சுது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:57 ஆகுது. இதில் நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில் கொடுத்தாலும் என்னோட வியூ பார்த்தீங்கன்னா கால் சைடு தான். இது வேறு மேஜர் பையிங் ஏரியா இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ கால் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலாங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரியாவிலேருந்து தான் சப்போர்ட் எடுக்குது. பட் மேலே 20 EMI இருக்குது. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது. ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ் கால் சைடு. ஸோ 4600 லாஸு, 5500 லாஸு. ஹோல்டு பண்ணக்கூடாது ஐ திங்க். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்சைடு மூமெண்டம் தான் கொடுக்குது. சூப்பர் கேண்டில் ஒன்று வருது காய். இதில் ரிஜெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் காய். ரிஜெக்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். 3 o'clock மூமெண்ட் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஓகே குட். 20 EMI ரிஜெக்ஷன் எடுக்கலன்னா நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டாக இருக்குது காய்ஸ். ஓகே அரௌண்ட் 3000 லாஸ் நமக்கு இப்போ லைட்டாக க்ரீனுக்கு வந்துருக்குது. பார்ப்போம். இன்னும் க்ரீன் ஆகலை. 20 EMI ரிஜெக்ஷன் எடுக்கக்கூடாது காய்ஸ். எடுக்கலைன்னா இதையும் வெட்டி R3யும் வெட்டி போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு ஏரியா நிற்காத போகும். ஸ்டாப் லாஸ் போட்டேன் காய்ஸ். இதுக்கு மேலே அது நம்ம ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். எங்கே போனாலும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, நமக்கு ஆப்போசிட்டா ஃபாஸ்டா போகுது. ஓகே, இந்த ட்ரேட் இதுலயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இன்னைக்கு லாஸ்ட் டே தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு 3000 டோட்டலா நமக்கு ஒரு 9600 லாஸ் கைஸ். பார்ப்போம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. இந்த மூமெண்ட் பார்ப்போம். இதுல இருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னையோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நோ ப்ராப்ளம், ப்ராஃபிட் லாஸ் வரும், பார்ப்போம் கைஸ். இதுல பாத்தீங்கன்னா இதுல வெயிட் பண்றேன். இந்த 9 EMக்கு மேல இது க்ளோஸ் இல்லைன்னா புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் நினைக்கிறேங்க. புட் சைடு நல்ல ஒரு கேண்டில் போயிட்டு இருக்குது. ஸோ புட் சைடு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து பார்ப்போம். 210 ஐ திங்க் நல்ல ஒரு கேண்டில் தான். ஓகே, புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுது. ஓகே, இதுலேயே நமக்கு ஒரு 3000 மேலே லாஸ்ட்டில் போயிட்டுருக்குது கைஸ். ஓவரால் 13,000 மேலே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அந்த ஸ்பைக் வருது, பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுன் சைடு நல்ல ஒரு கேண்டில் வருது. 2000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் 8000 இருக்கு. இல்லை மேக்ஸிமம் நமக்கு 2000 வரைக்கும் ப்ராஃபிட் காணுது கைஸ். பட் சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல யூஸ் இல்லை, அதனால தான் ஹோல்டு பண்ணுறேன். பார்ப்போம், நம்ம லாஸ்ட்டில் புக் பண்ண வர பிரச்சனை இல்லை, சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல யூஸ் இல்லை. இல்லை ஒரு பிரேக் அவுட் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியா கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பட் நமக்கு டைம் இல்லை, அது ஒன்று தான் பார்க்கணும். வேறு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, 3500. ஓகே, 4000. ஓகே, 4700. ஓகே, 5000. 5500. ஓகே, சூப்பர், நல்ல பிரேக் அவுட் தான் கைஸ். ஓகே, இதுலேயே நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன் க்ளோஸ் ஆகலன்னு தெரியலையே. ஓகே, ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லுது. விழுந்து நினைக்க ஆர்டரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எத்தனையில் விழுந்துன்னு பார்ப்போம். விழுந்துருக்கு, பட் 3000 விழுந்துருக்கு கைஸ். நல்ல ஒரு 6000 வரைக்கும் போச்சு. நமக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம்னால 3000 விழுந்துருக்கு. பார்த்தீங்களா 3 o'clock மேலே 320 மேலே பண்ணும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது கைஸ். நோ வரிஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓவரால் 5890 லாஸ் இருக்குது. நோ ப்ராப்ளம், நாளை ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.